வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு போனோம். போயிட்டு நண்டு கறி வாங்கிட்டு வந்தோம். அது எனக்கும் மணிக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சித்தார்த்துக்கு பொதுவாகவே பிடிக்காது. இருந்தாலும் அதையும் நாங்கள் விடலை, செஞ்சுட்டு காலையில் மதியானம் நைட்டு, ஏன் சனிக்கிழமை காலையில் கூட அதையே வச்சு தான் ஓட்டணும். ஆனால் சித்தார்த்து இப்படியே போகுது, உங்களுக்கு பிடிச்சதே சாப்பிட்றீங்க, எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டான். ஆனால் அன்றைக்கி எதுவும் பெருசாக செய்யவே இல்லை. சண்டே ஆச்சு, மணிக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி வாங்க வெளியில் போகலான்னு சொன்னார். நான் சொன்னேன் என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன். மணி சொன்னார் எப்பயும் போல் வாங்க, என் காசுலேயே சாப்பிட்லான்னு சொன்னார். சரி ஓகே, அவர் காசில் சாப்பிட்றதா இருந்தால் துபாய்க்கே கூட போய் சாப்பிட்டு வந்துடுவோம். இது துபாயில் இருக்கிற ஒரு கடையாம். அந்த கடையில் இருக்கிற கிச்சன் செஃப் இங்கே வந்து பிரியாணி செஞ்சு தருவாங்களாம், நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆண்டு முயற்சிகளுக்கு அப்புறம் எனக்காக வீடியோ இன்டர்வியூ கொடுத்த அன்பு மனைவிக்கு மிக்க நன்றி. ஓகே கைஸ், இப்போ பார்ப்போம் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஷரீப் பிரியாணி, அண்ணா நகரில், மதுரை அண்ணா நகரில் இருக்க ஷரீப் பிரியாணி தான் வந்திருக்கோம். நம்ம வீடியோ முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ஒரு நாள் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பிக் பாஸில் ஆட் வந்ததுனால சரி நேரில் வந்துடலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்துவிட்டோம். நான், ஒய்ஃபு, பையன் 3 பேர் வந்துவிட்டோம். என்ட்ரன்ஸ் பக்காவாக இருந்துச்சு, நீங்கள் வீடியோட முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு புக்கு மாதிரி கொடுத்தாங்க. அந்த புக்கில் பார்த்திங்கன்னா 12 பேஜ் வெரைட்டியான ஐட்டங்கள்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு 2 ஐட்டத்தை நாங்கள் என்ன பண்ணோம், சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணோம். ஒன்று வந்து கபாப் பிரியாணி. இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன். கபாப் பிரியாணின்னு சொன்னீங்கன்னா அதில் பீஸ் இருக்காதான், அது லேட்டாக தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பீஸ் இருக்குமா இல்லையா, என்ன மேட்டருங்கிறத ஃபுட்டு கொண்டு வர நண்பர்கிட்ட கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அரேபியன் ஸ்டைல் தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்தா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு பிரியாணி வந்து கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், நானும் ஒய்ஃப் எல்லாருமே. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் பிரியாணி கொண்டு வரதுக்கு வந்து ஓகேவாயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த கிரில்லை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் உண்மையில் நல்லா இருந்துச்சு. நல்லா இந்த டெக்ஸ்சர்லாம் சூப்பராக மசாலா உள்ளே சோர்ந்து. இப்போ ஒரு சில கடையிலலாம் பார்த்தோம்னா மசாலா வந்து சிக்கனில் உள்ளே வந்து ஆட் ஆகிருக்காது. பட் இது பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனை ஊற வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அருமையாக இருந்துச்சு. சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அரேபியன் டேஸ்ட்டுன்றாங்களா, அது என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. இதை வந்து என் ஃப்ரெண்டு துபாயிலேருந்து ஒருத்தருக்கு வந்து சொன்னால் மச்சான் அந்த மாதிரி கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஆடும் பார்த்தோன்னா சரி ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. சரி எப்படி தான் இருக்குன்னு, துபாய் போய் தான் சாப்பிட முடியல, துபாயில் இருக்க கடையை இங்கேயாவது சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டோம். ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வியூவர்ஸ் தயவுசெய்து வெளில ஹோட்டலுக்கு போகும்போது ஃபுட்டை வீணடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், மினிமம் ஒரு 3000 4000 பே பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg 1/2 kgக்கு மேலே பிரியாணி அப்புறம் பீஸ்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. தயவுசெய்து சாப்பிடும்போது ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நமக்கு சூடான பிரியாணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன, வழக்கம் போல் இறங்கின வேண்டி தான். நீங்கள் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மால், லார்ஜ், ஃபேமிலி பேக்குன்னு சொல்லிட்டு 3 பேக் இருக்குது. நாங்கள் வாங்கினது லார்ஜு. நீங்கள் வந்து சாப்பிடும்போது வந்து ஒரு ஃபேமிலியாக லைக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் கிட்டோட போகிறீங்கன்னா ஒரு லார்ஜ் இஸ் மோர் தென் இனஃப். ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா பெரிய இது வாங்கிக்கிங்க, ஃபேமிலி பேக்கு. ஆனால் சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு ரைஸு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே என்ன பிரச்சனைனா வந்துட்டு என்னோடய பிரியாணியில் வந்து பீஸ் இல்லைன்னு மீன்ஸ் என்னாச்சுன்னா உள்ளாரையே அரைச்சிட்டாங்க. நம்ம இந்த சாண்ட்விட்செலாம் சாப்பிடும்போது எப்படி உள்ளார சிக்கனை பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், டேஸ்ட் வந்து சூப்பர். ஆனால் நீங்கள் இந்த பீஸோடு சாப்பிட்டுக்கின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என் பையனும் லைக் பண்ணி சாப்பிட்டான், நானும் சாப்பிட்டேன். அதுக்கு வச்சுருந்த கிரேவி அண்ட் ரைத்தா சூப்பர். கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்திருக்கலாம். பட் பிரியாணி இஸ் வெரி குட். பக்கத்தில் இருக்க அங்கிள் நம்மளை துருன்னு பார்த்துட்டு இருந்தார், என்னடா அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவர் கூப்பிட்டு கேட்டேன், எங்கே தலைவரை பீஸை காணணுன்னா அவர் தான் நான் சொன்ன கதையை எக்ஸ்பிளைன் பண்ணார். அரமா பிரியாணி இந்த மாதிரி பிரியாணிலாம் என்னென்னா சார், நாங்கள் சிக்கனை அரைச்சிருவோம், சிஸ்டமே என்ன பண்ணணும்னா மிஷின் வச்சுருக்காங்களாம், அதுவே மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துருன்னாரு. சரி ஓகே, இன்றைக்கி பிரியாணி நல்லா இருந்துச்சு, நல்ல டேஸ்டியான ஃபுட்டு, அருமையாக இருந்துச்சு. மதுரை வந்தீங்கன்னா நல்ல பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோலையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நிறையா இருக்குது. அதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி சென்டர்னு சொல்லலாம். போய் சாப்பிட்டு பாருங்கள், கொடுக்குற காசுக்கு ஒர்த்து, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம ரேட்டிங் பாட்டுக்கு வந்துடலாம். 5க்கு நான் எத்தனை மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 4.6 கொடுப்பேன். 5 கொடுப்போமானா 5 கொடுக்குறது will not be honest thing. ஒரு 5க்கு 4.6 is the good rating. But rate wise it is very good. Quantity and quality is very good. Okay.
ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் கிட் சாப்பிட்டுட்டு திருப்தியாக வெளில வரலாம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் நம்மளை பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுன்னா உங்களுக்காக வெரைட்டியாக நிறையா வச்சுருப்பாங்க ரிசப்ஷனில். இதையும் நம்ம காசு கொடுத்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாங்கள் சாப்பிடல, பட் உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டோம். ஆனால் பில்லு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நம்ம காசுல இல்லை, அவர் தானே கட்டுறாரு. ஹாப்பியாக சாப்பிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம். சண்டே ஜாலியாக முடிஞ்சிடுச்சு.